ஒரு குருவும் சீடனும் அடர்ந்த காட்டின் வழியே நடந்து கொண்டிருந்தனர். இரவு நெருங்கவே ஒரு மரத்தின் அடியில் உறங்கி காலை நடைப்பயணத்தை தொடரலாம் என்று முடிவு செய்து ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதனடியில் உறங்கினார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. குருவும் சீடனும் ஆற்றில் நீராடினர். இருவரும் சூரியனை வணங்கினார்கள். அப்பொழுது சூரிய பகவானோ அசரீரியாக தோன்றி, வேத குருவே, உமக்கு வணக்கம். உங்கள் வணக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்று சூரியனான நான் மறைவதற்குள் உங்களுடைய சீடனின் உயிர் ஒரு ராஜநாகத்தால் தீண்டப்பட்டு இறக்க நேரிடும். முடிந்தால் உங்களுடைய குரு வலிமையால் அவனை காப்பாற்றுங்கள் என்று கூறி மறைந்தார். குருவும் சூரியனை வணங்கிவிட்டு சீடனை கவலையோடு பார்த்தார். இருவரும் சிறிது பழங்களை பறித்து பசியாறி பின்பு அருகே உள்ள கோவிலில் இறைவனை வணங்கினர். பின்பு ஊரை தாண்டி காடு வழியே நடந்து சென்று கொண்டிருந்தனர். சற்று களைப்பு ஏற்படவே இருவரும்